எபிசோட் 14. ஆஜோன் ஆஃபீஸில் இருந்து ரொம்ப சீக்கிரமாக வந்தான். அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போனான். அந்த நேரம் பார்த்து லக்ஷ்மி ஆஜோனோட டிஃபன் பாக்ஸை எடுத்தாங்க. அவன் பேக் முழுக்க தேட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸு, பெயின் கில்லரு, பேண்டேஜு, அப்புறம் ஆயில்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இதை பார்த்த லக்ஷ்மி அதிர்ச்சியாக அந்த நேரம் ஆஜனும் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது லக்ஷ்மியோட கையில் டேப்லெட்ஸ் வச்சுருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆனான். டேய், எதுக்குடா இவ்வளோ டேப்லெட்ஸ் மருந்தெல்லாம் வாங்கி வச்சுருக்க? உனக்கு அடிபட்டிருக்கா? டே, நீ நல்லா இருக்கியா? டே, என்னடா ஆச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்டாங்க. அதுக்கு அர்ஜுன், அம்மா அது அது வந்து மா அது அப்படின்னு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டே ஒரு நிமிஷம் அப்படியே நின்னவன், அம்மா அது என் கூட வேலை பார்க்குற பைக்கு விஜய் மோதிடுச்சுமா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, இல்லை 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 பைக்கு இல்லை, விஜய பைக்கு மோதிடுச்சுமா. அவன் நல்லா தான் இருக்கான். சாரிம்மா, கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. இந்த மருந்தெல்லாம் நான் அவனுக்காக தான் வாங்கினேன், கொடுக்க மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மி சிரித்தாங்க. சரி சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே போக ஆஜு நெஞ்சில் கையை வச்சுட்டு ஒரு பெருமூச்சு விட்டு, அப்பாடா தப்பிச்சிட்டோண்டா சாமி, கொஞ்சம் தெரிஞ்சிருது என் உயிரை எடுத்திருப்பாங்க, ஆனால் கை தான் ரொம்ப வலிக்குது, எவ்வளோ நாள் இதை நான் மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு திரும்பவும் இல்லை கையில் ஸ்கெயிலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. மறுபுறம் கல்பனா, நான் அவங்கக்கிட்ட அப்படியெல்லாம் கேட்டிருக்கக்கூடாது, கண்டிப்பாக அவங்க என்ன தப்பாக நினச்சிருப்பாங்க. என்னதான் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லைனாலும், அவங்களுக்கு புருஷன் இல்லைனாலும், இவ்வளோ தூரம் அந்த குழந்தைய வளர்க்குறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை குழந்தைக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க. இதையே நான் புரிஞ்சுக்காம இவ்வளோ பேசுனேன்னு தெரியலையே. சரி, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு எப்படியாச்சும் அவங்க வருவாங்க, நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது பிரசாந்த் வந்து, கல்பனா என்ன யோசிச்சுட்ருக்க? சரி, முதல்ல எனக்கு சாப்பாடு கொடு, பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் கல்பனா எதுவுமே பேசாமல் சில போல் உட்கார்ந்துருந்தாங்க. இதை பார்த்த பிரசாந்த், இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்கள பிடிச்சி ஒழுக்கிக்கிட்டே, கல்பனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போது, சாரிங்க, என்னை கோயிலில் நான் ஒருத்தவங்கள சந்தித்தேன், அவங்கள பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தாங்க, பாவமாக இருக்காங்களேன்னு அப்படி பேசினேன். அப்போ தான் அவங்க யாரையோ லவ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு மனசாட்சி இல்லாமல் விட்டுட்டு போயிட்டானாம். பாவம், அவங்க தனிமையாக இருந்தாங்க, அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன்தான் அவனோட தங்கச்சியோட ஸ்கூலுக்கும் அவனோட வேலைகளுக்கும் வீட்டு பொருட்களுக்கும்னு எல்லாத்துக்குமே அவன் தான் பார்த்துக்கிறானா. அந்த பையனை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆனால் அந்த நாய் ஆம்பளைன்னு பேரு தான். ச்சே, இப்படியெல்லாம் ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் பல பொண்ணுங்களோட வாழ்க்கையும் குழந்தைங்களோட வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகுது. அவனுங்களுக்கெல்லாம் நம்மளெல்லாம் ஜஸ்ட் யூஸ் பண்ண மட்டும்தான் தெரியும், வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவானுங்க? ஒரு பொண்ணு அப்பா அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாரையும் விட்டுட்டு அவனுக்காக நம்பி போகிறோம். ஆனால் அவன் சிம்பிள், ஒரு குழந்தைய கொடுப்பான், அப்படியே ஓடி போவான், கேட்டால் ஆம்பளைன்னு பேர். ச்சே, கேவலப்படுத்தவன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க கல்பனா. இதை கேட்ட பிரசாந்த் முகமே மாறிப்போச்சு. இதை கல்பனா கவனிச்சாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் தடுமாறி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொன்னல அவங்கள பற்றி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், பாவம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிக்கிட்டே, சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக, என்ன இவர்
இந்த விஷயத்த சொன்ன உடனே முகம் மாறிப்போச்சு. ஒருவேளை அந்த பொண்ணை ஏமாத்துனது இவராக இருக்குமோ? ஒருவேளை இவர் ஏமாத்துன பொண்ணோட பேர் லக்ஷ்மியாக இருந்தா அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு தான் யுவராஜ் உள்ள வந்தான். ஆனாலும் எதுவுமே பேசாமல் அவன் தன் ரூமுக்கு போய் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி, சிவா, பிரசாந்த் ஏமாத்தின அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்களாம், இதை பற்றி விசாரி அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட சிவா சரி சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணவும் யுவராஜ் முழுக்க கல்பனா ஒவ்வொரு விஷயங்களாக லக்ஷ்மியை பற்றி சொல்லும் போதெல்லாம் யுவராஜோட கோபம் அதிகரித்தது. சொல்லப்போனால் இது கண்டிப்பாக பிரசாந்த் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத யுவராஜ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்பினான். மறுபுறம் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்கார்ந்துருந்தாங்க. பிள்ளைங்களுக்காக பூரி மற்றும் உருளைக்கிழங்கு செய்து கொண்டு வந்திருந்தாங்க லக்ஷ்மி. இதை பார்த்த நிலா ரொம்பவே சந்தோஷமாகி, ஃபஸ்ட்டு பூரி எனக்கு தான் அம்மா, இந்த பூரி என்னை பார்த்து என்னை சாப்பிடுன்னு சொல்லுதுமா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி சிரித்தாங்க. அப்போ அர்ஜுன், அம்மா இன்றைக்கி நம்ம மொட்டை மாடியில் போய் நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்களும் இது ரொம்ப நல்ல ஐடியாடா அப்படின்னு சொல்ல, நிலா பூரியையும் அர்ஜுன் தண்ணியையும் லக்ஷ்மி குழம்பும் எடுத்துகிட்டு போனாங்க. போகிற வழியில் அர்ஜுனுக்கு கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் அவன் அதை வெளிக்காட்டிக்காமல் கஷ்டப்பட்டு சிரித்த முகத்தோடு அவன் மேலே போனான். அதுக்கப்புறமா பசங்களுக்கு ஊட்டி விட ஆரம்பித்தாங்க லக்ஷ்மி. அப்போ நிலா அம்மா கிட்ட இருந்து ஒரு வாய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நின்று பால் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. அண்ணாவா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டா. பாப்பா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அது பத்தாததுக்கு ப்ராஜெக்ட் வேறு, ஸோ இப்போ என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லவும், சிப்போ எப்போ பாரு ஆஃபீஸ்மா, உனக்கெல்லாம் மருமக தேவையே இல்லை, பேசாமல் இவனே ஆஃபீஸையே கட்டி வச்சிடு, கரெக்டான ஆளாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி சிரித்தாங்க. சரி சரி, ஓவராக பேசாத, நான் விளையாட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பால் விளையாட ஆரம்பித்தாங்க. அண்ணன் கூட விளையாட வந்த குஷியில் அவங்களோட செல்ல பிராணி பப்ளுவும் சேர்ந்துக்கிச்சு. அவங்க 3 பேரும் ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டே ஒவ்வொரு வாய் சாப்பாடும் சாப்பிட்டாங்க. லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அன்னைக்கு நீயா இல்லை குழந்தையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது நான் என் குழந்தைய சூஸ் பண்ணது சரியாக இருந்தது. ஏன்னா நான் ஒன்றை சூஸ் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நான் இவ்வளோ சந்தோஷமாக கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன். பாரு, என் பிள்ளைங்க என்னை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்னு பாரு. நீ அந்த குழந்தைய கலைக்கிறதுக்காக அவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நான் அந்த குழந்தைய கலைக்கலை. பாரு, அந்த கரு இன்னைக்கு என்னை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நீ என் கூட இருந்திருந்தா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். நீ ஒரு மிருகம். காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதவ, காதல்ங்கிறத துன்பப்படுத்துகிறவ. உன்னை விட நிஜமான காதலுக்கு பிறந்த இந்த 2 குழந்தைகளோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தான் குழந்தைங்க முகத்தில் இருந்த சந்தோஷத்தை ரசித்தாங்க லக்ஷ்மி. மறுநாள் ஆஃபீஸில் எல்லாரும் ரொம்ப அமைதியாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்டை முடிக்கிற டைம் ரொம்ப குறைவாக இருந்தது. கௌரி ஆஜுனியே பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன இவன் பேசவே மாட்டேங்கிறான், பார்க்கவே மாட்டானே, எரும மாடு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க. இது அர்ஜுனுக்கு கேட்டதோ என்னமோ திடீர்னு திரும்பி பார்த்தான். அப்போது எதுவுமே நடக்காதது மாதிரி கௌரி அவங்க வேலையை பார்த்துட்ருக்க அவங்கள பார்த்து சிரித்தான் அர்ஜுன். மறுபுறம் யுவராஜ் சிவா கிட்ட, நேற்றுக்கு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, ஆனால் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சிவா. ஒருவேளை பிரசாந்த் ஏமாத்துற அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மியாக இருந்தா இதை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். நான் இதை குணா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார். கண்டிப்பாக அவன் கூடிய சீக்கிரம் நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக சொல்லுவான். நீங்கள் அர்ஜுனை பற்றி கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல, அதை பற்றி நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், நான் இப்போ சொல்லலாமா சார் அப்படின்னு கேட்டான். அதுக்கு யுவராஜ் ஏதோ ஒரு யோசனையில் சொல்லு அப்படின்னு சொன்னான். சார், அர்ஜுன் அவங்க அம்மா தான் வளர்த்திருக்காங்க.
அர்ஜுன் வயித்துல இருக்கும்போதே அவங்க அப்பாவால் அவங்க அம்மா பல கொடுமைகளை சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அர்ஜுனுக்கு 5 வயசு இருக்கும்போது தான் அவங்க அப்பா மொத்தமாகவே விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா தான் தனியாக வளர்த்திருக்காங்க. அப்புறமா இந்த அர்ஜுன் தான் குப்பை தொட்டியிலேருந்து ஒரு பெண் குழந்தைய எடுத்துகிட்டு போய் வீட்டுகளை கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய அவங்களே வளர்த்திருக்காங்க சார். அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன் சார். ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஒரு நல்ல மனசு. ஆனால் கோபம் அதிகமாக வரும். அப்படி கோபம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அவன் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டான். சிங்கமாக மாறிடுவான், பயங்கரமாக சண்டை போடுவான். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட சில ரவுடிங்களை நம்ம சேலம் ஏற்காடு போடுற ரோட்டுக்கு கிட்ட இருக்க ஒரு காட்டு வழியில் இருக்குல்ல ஒரு பெரிய கிரவுண்டு, அதில் சில ரவுடிகளை அவன் அடித்து போட்டிருக்கான். எனக்கு அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் கிடச்சிது சார் அப்படின்னு சிவா சொன்னான். அவன் எப்படிப்பட்ட பையன் அப்படிங்கிறத நான் இன்டர்வியூலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவன் சண்டை போடுறதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும். தற்காப்புக்காக அவன் சண்டை போடுறது தப்பு இல்லை. அவன் நான் உண்மையாகவே குணத்தில் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்னு யுவராஜ் சொல்ல, ஆமாம் சார் அப்படின்னு சிவா சொன்னான். சரி சிவா, உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லவும் அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனான். மறுபுறம் அர்ஜுன் ரொம்ப சின்சியராக தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சந்துரு வந்து ப்ராஜெக்டுக்காக அர்ஜுன் கிட்ட ஹெல்ப் கேட்டான். அர்ஜுனும் சந்துருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ விஜய் போய், பாத்தியா கௌரி, அர்ஜுன் உன்னை விட அவனை தான் லவ் பண்ணுறான் பாரு, எப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு. நீ ஒன்று பண்ணு, இந்த ஆடு மாடு கோழி அதுங்களெல்லாம் லவ் பண்ணு, இந்த அர்ஜுனை விட்டுடு அப்படின்னு விஜய் சொன்னான். இதை கேட்ட கௌரி கடுப்பா, டேய் சந்துரு அவன்கிட்ட டவுட் கேட்டுட்ருக்கான், அதை அர்ஜுன் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அடித்ததில் நீ பைத்தியம் ஆயிட்டேன்னு நான் நினைக்கிறேன், நல்ல பைத்தியக்கார டாக்டராக பாரு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு விஜய், நான் சும்மா தான் சொன்னேன், என்னதான் இருந்தாலும் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நீ அவங்கள தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல, அதான் நான் அப்படி சொன்னேன். இதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீ ரொம்ப சின்ன புள்ளையாக இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க விஜய். இதை கேட்ட கௌரி முறைச்சிக்கிட்டே, போ இப்போ இவன் வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்ல அவனும் அப்படியே உட்காந்துருந்தான். அதுக்கப்புறமா அவங்க வேலையை எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஹாய் காய்ஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. அங்கே ஒரு அழகான பொண்ணு ரொம்ப மாடலாக ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டுட்டு வந்துட்டு நின்னான். இதை பார்த்து எல்லாரும் வாயை பிளக்க அந்த பொண்ணு அவங்க யாரையுமே கண்டுக்காம நேராக அர்ஜுன் கிட்ட போய், ஹே ஹேண்ட்ஸம், என் பேர் ஸ்ருதி, உங்கள் டீமில் நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன், நம்மளோட டிஎல் தான், என்ன டவுட்டாக இருந்தாலும் உன்கிட்ட கேட்க சொன்னாங்க, அதான் நான் இங்கேயே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தா. அர்ஜுனும் கையை கொடுக்க இதை பார்த்தா கௌரிக்கு செம்ம கோபம் வந்தது. அவங்க முகம் கோபத்தில் சிவந்தது. இதை அர்ஜுன் கவனிக்கலை. கொஞ்ச நேரத்திலேயே அர்ஜுன் ஸ்ருதி கூட ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பித்தான். மறுபுறம் நிலா கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்தா. அப்போ நிலாவோட கிளாஸ் டீச்சர் நிலாவை கூப்பிட்டாங்க. நிலா, எனக்கு பிரின்சிபல் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது, அதனால் பேசுகிறவங்க பேரை மட்டும் போர்டில் எழுதி போடு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நிலா, சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரையுமே பார்த்து, கீப் சைலண்ட், யாரும் பேசாதீங்க, யார் பேசுகிறாலும் அவங்க பேரை நான் போர்டில் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா. எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பித்தாங்க. அந்த கிளாஸ் போட்ட சத்தம் பிடி சாரு காதில் விழுந்தது. அவர் செம கோபமாக கிளாஸ் ரூமுக்கு வந்தார். உறவு மலரும்.